வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு போரின் போது இலங்கை பொருளாதாரம் வளர்ச்சியை அடைந்தது. ரணில் கருத்து. இலங்கை மின்சார சபையின் தலைவர் பதவி விலகல். போர் நிறுத்த மீறல்கள். பாகிஸ்தானுக்கு கடும் அச்சுறுத்தல் விடுத்த இந்தியா. நுவரெலியா காண்டி பிரதான வீதியில் கோர விபத்து. பலி எண்ணிக்கை அதிகரிப்பு. தொடர்வன இலங்கை செய்திகள். இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியம்பலாபிட்டிய பதவி விலகியுள்ளார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை எரிசக்தி அமைச்சகத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திலக் சியம்பலாபிட்டிய கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 26 குறித்த பதவியை பொறுப்பேற்றிருந்தார். ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு அமைய குறிப்பிட்ட காலத்திற்கு தலைவராக பணியாற்ற ஒப்புக்கொண்டதாக தெரிவித்த திலக் சியம்பலாபிட்டிய இலங்கை மின்சார சபையின் உள்ள திறமையான நிபுணர்கள் பணியை தொடர்வார்கள் என்று கூறியுள்ளார். நுவரெலியா காண்டி பிரதான வீதியின் ராம்பொட கெரண்டி எல்ல பகுதியில் பஸ் ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21 உயர்வடைந்துள்ளது. நுவரெலியா காண்டி பிரதான வீதியின் ராம்போட கெரண்டி எல்ல பகுதியில் பஸ் ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16 உயர்வடைந்துள்ளது. கதிர்காமத்தில் இருந்து நுவரெலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றே இன்று அதிகாலை விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. பஸ் சாரதி உட்பட 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களை கொத்மலை மற்றும் நுவரெலியா வைத்தியசாலைகளில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் உயிரிழந்தோரின் அடையாளங்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் கொத்மலை போலீசாரால் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையின் உள்நாட்டு போரின் போது தேசிய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையை நோக்கியே சென்றது. எனவே மோதல்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பாதித்து விடக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெங்களூரில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் பங்கேற்ற போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து கூறுகையில், இந்திய பெருங்கடலை சுற்றியுள்ள மிகப்பெரிய மக்கள் தொகை நாடாக இந்தியா உள்ளது. இது ஒரு முக்கோண உலகம். அதில் நாம் நமது பகுதியை கையாளுகின்றோம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான நெருக்கடியான நிலைமை தோற்றுவித்துள்ளது. இத்தகைய மோதல்களூடாக ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி மற்றும் தொழிலின்மையை கருத்தில் கொள்ளவில்லை என்றால் பங்களாதேஷிற்கு ஏற்பட்ட நிலைமை பாகிஸ்தானிற்கும் ஏற்படலாம். மறுபுறம் பாகிஸ்தானால் குண்டு வீசப்பட வாய்ப்புள்ள இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா முதலீட்டாளர்கள் சிந்தித்து வருகின்றனர். எவ்வாறாயினும் இலங்கை உள்நாட்டு போரின் போது பொருளாதார வளர்ச்சியை அடைந்து ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் ஏனைய பகுதிகளிலும் பயங்கரவாதத்தை அழிக்க முடியும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உள்ளது? எவ்வாறாயினும் மோதல் ஒரு நாட்டின் வளர்ச்சியை தடுத்துவிடக்கூடாது என்றார். தமிழர் தாயகத்தில் 35க்கும் குறையாத உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. அந்த சபைகளில் எல்லாம் மேஜர் நகர பிதா தவிசாளர் பதவிகளை பொறுப்பேற்பதற்கு தமிழரசு கட்சி முழுமூச்சாக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. நேற்று சனிக்கிழமை மாலை வவுனியாவில் நடைபெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இவ்வாறான முடிவு எடுக்கப்பட்டது என தெரிய வந்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு தாயக பிரதேசத்தில் 35க்கும் குறையாக சபைகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அத்தகைய முன்னிலை பெற்ற ஒவ்வொரு சபையிலும் தலைமை பதவியை பொறுப்பேற்பதற்கு கட்சி முயற்சிக்க வேண்டும் என்று இது தொடர்பில்
ஏனைய தமிழ் பேசும் கட்சிகளோடு ஆதரவு கேட்டு தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. குறிப்பாக கிழக்கில் தமிழ் பேசும் கட்சிகள் என்ற முறையில் முஸ்லிம்களின் கட்சிகளோடு ஆதரவு கேட்டு பேச்சு நடத்துவது குறித்தும் மேற்படி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது எனவும் அறிய வந்துள்ளது. அடுத்து வருவன உலக செய்திகள். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட சில மணி நேரங்களில் இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் வெடிச்சத்தங்கள் கேட்டுள்ளன. இந்த நிலையில் இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் மீறப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை மீறியதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அத்துடன் நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்க ஆயுதப்படைகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் சர்வதேச எல்லை மற்றும் கட்டுப்பாட்டு கோடு பகுதி மீண்டும் எல்லை மீறல்கள் நடந்தால் அவற்றை கடுமையாக எதிர்கொள்ள அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்காவின் பெரும் முயற்சி காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே உடனடி போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி டிரம்ப் பெருமையாக தெரிவித்தார். தமது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள டிரம்ப் இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளன என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொது அறிவு மற்றும் சிறந்த நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கு இரு நாடுகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த விடயத்தில் உடனடி முடிவெடுப்பதற்கு நன்றி எனவும் அவர் பதிவு செய்துள்ளார். இதனிடையே பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் இஷாக் தார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எளிதாக்குவதில் சவுதி அரேபியாவும் துருக்கியும் முக்கிய பங்கு வகித்ததாகவும் கூறினார். இரண்டாம் உலகப் போர் முடிவிற்கு வந்ததன் 80ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டது. இதையடுத்து இன்று முதல் இரு நாடுகளுக்கும் இடையே தாக்குதல் தொடங்கியுள்ளது. அதேவேளை தொடங்கியுள்ள இந்த போர் நிறுத்தத்தை 30 நாளிற்குள் நீடிக்க வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிற்கு கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு உக்ரைனுக்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் அழைப்பு விடுத்துள்ளார். மிகவும் தீவிரமான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார். பிரச்சினைக்கான காரணங்களை நீக்கவும் அமைதியை நோக்கி செல்வதற்கான வழிமுறைகள் மற்றும் தீவிர பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார். அத்தோடு 15ஆம் தேதிக்குள் பேச்சுவார்த்தை வருமாறு பேச்சுவார்த்தை துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெறும் என்று புடின் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. உக்ரைனுடனான போரை கடந்த 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு ரஷ்யா தற்காலிகமாக நிறுத்தியது. தற்காலிகமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் பதற்றம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலையீட்டால் இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதாக அறிவித்தது. இந்திய பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தத்தை தொடர்ந்து பாதியில் நிறுத்தப்பட்ட IPL எதிர்வரும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் IPL தொடரை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக சொந்த ஊர் திரும்பிய வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை மீண்டும் அழைக்கும் பணியில் அந்தந்த அணி நிர்வாகங்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதியில் நிறுத்தப்பட்ட பஞ்சாப் டெல்லி அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி நியூட்டி பக்கத்துடன். வணக்கம்.